வீட்டில் வெண்டைக்காய் இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்கறி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், குருமிளகு, 5-6 வரமிளகா, சின்னதா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோடவே அரை கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து 5-6 பூண்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 300 கிராம் கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்து வெண்டைக்காவோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், 10-12 பூண்டு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து மிக்சி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல அப்படியே குழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா தலதலன்னு கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க.